Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித மோனிகாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. ஒரு சிறப்பான நாள். இந்த புதிய நாளுக்காக கூட இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த புனித மோனிகாவின் மூலமாக இறைவன் நம்மை சந்திக்க இருக்கிறார். இந்த புனிதையினுடைய வரலாற்று நிகழ்வு மூலமாக, அவர் வாழ்க்கையின் மூலமாக பல காரியங்களை நாமும் கற்றுக்கொண்டு நல்ல மனிதர்களாக இறைவனை நோக்கி பயணிக்க இந்த விழா நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான இந்த புதிய நாளிலே இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒன்றாக இணைந்து நம்மையே நாம் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நம்மை நிரப்புகிறது, நம்மை வழிநடத்துகிறது. தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்று இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு நாம் தொடங்குவோம். இந்த தெய்வீக உன்னதமான திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்ப்போம். இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிகா தம் மகன் அகோஸ்தினின் மனமாற்றத்துக்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே.
இவ்விரு புனிதர்களின் வேண்டலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-9 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது: இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும், எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல் வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறைவார்த்தைகள் 42 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: விழிப்பாயிருங்கள், எனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த திருப்பலியினுடைய முன்னுரையிலே நான் சொன்னதை போன்று இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித மோனிகாவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. எதற்காக இந்த புனிதர்களுக்கெல்லாம் நாம் விழா எடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு புனிதரை நினைவு கூர்ந்து விழா எடுக்கிறப்போ அந்த புனிதனுடைய நல்ல குணங்களை நம் வாழ்வில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்வை வாழ வேண்டும். அவங்க வாழ்ந்து போயிட்டாங்க, அதோடு முடிஞ்சிடல. அவர்கள் விட்டு சென்ற நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று எடுத்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்று புனித மோனிகா ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி அனைத்து பெண்களுக்குமே ஒரு பெரிய சான்றாக, ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். எதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால், ஆயத்தமாக இருப்பதற்கும் இடைவிடாது ஜெபிப்பதற்கும், குடும்பத்தில் வருகிற எல்லா துன்பங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அதை இறைவன் பாதம் இறக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சான்றாக இந்த பெண்மணி திகழ்கிறார்கள். எனவே இந்த புனிதையினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஏறக்குறைய கிபி 331 வட ஆப்பிரிக்காவிலே பிறந்தாங்க மோனிகா. இளம் வயதிலேயே அவங்களுக்கு திருமணமும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனால் அவருடைய கணவர் பயங்கர குடிகாரர், நல்ல குணம் இல்லாதவர். இருந்தாலும் மோனிகா பொறுமையோடு கணவனை சகித்து கொண்டு வாழ்ந்தார். குடிப்பார், அவர்கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது, கடவுள் பக்தி கிடையாது. ஆனால் மோனிகா கடவுள் பக்தி, சிறு வயதிலிருந்தே கடவுள் மேலே ஒரு பக்தி, ஒழுக்கம், அமைதி, பணிவோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணி. சிறு வயதிலே திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை பிறக்கிறது. பல்வேறு ஆண்டுகள் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள். கணவனோடு மாமியாரோடு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாரிடத்தையும் அதை சொல்லாமல் கோவிலுக்கு செல்லுவார்கள், அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்து விட்டு தான் வருவார்கள்.
அந்த சக்தி, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி எங்கிருந்து அந்த மோனிகாவுக்கு கிடைத்தது அப்படின்னா ஆலயத்திலிருந்து தான். இந்த இப்படி நல்ல ஒழுக்கமாக இருந்த அந்த மோனிகாவுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய துன்பம் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. என்ன துன்பம் அப்படின்னு சொன்னால், அந்த மோனிகாவினுடைய மூத்த மகன் அகுஸ்தீன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இன்னைக்கு அவரும் புனிதராக இருக்கிறாரு. நாளைய தினம் அவருடைய திருவிழாவை திரு அவையானது கொண்டாடுகிறது. அப்போ இந்த அகுஸ்தீனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவரும் நல்ல வாழ்க்கையை வாழலை. அவங்க அப்பாவை போலவே தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். மேனிக்கேயிசம் என்று சொல்லுவாங்க. மேனிக்கேயிசம்னா எதெல்லாம் உனக்கு சுகம் தருதோ அதெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதா மேனிக்கேயிசம். அந்த கொள்கையை இந்த அகுஸ்தீன் பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அப்போ எனக்கு எதெல்லாம் இன்பம் தருது, எதெல்லாம் சுகத்தை தருது, அதை மட்டும் என்ன பண்ணுறாரு, அது செய்கிறார். அது செய்யும் பொழுது தவறான செயல்களும் செய்ய ஆரம்பிக்கிறார். எந்த பாவம் ஒரு அளவே கிடையாது, இந்த பாவம் தான் செஞ்சார்னு இல்லை, அவ்வளோ பாவங்கள் செய்கிறாரு. இதையெல்லாம் தாய் கேள்விப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. நிறைய குருக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆயர்கிட்ட போய் சொல்கிறாங்க. யாருமே சொல்லி இவர் கேட்குற மாதிரி கிடையாது. கோயிலுக்கே வரமாட்டார். அப்படி பாவ வாழ்க்கையில் மூழ்கி வாழ்ந்தார். எத்தனை ஆண்டுகள் இந்த மோனிகா இந்த மகனுக்காக ஜெபித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து கணவனுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிச்சாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சாங்க, தொடர்ந்து கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தன் மகன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக 17 ஆண்டுகள் தொடர்ந்து கடவுள் நிச்சயமாக எனது மகனை தொடுவார், அவரை குணப்படுத்துவார், அவன் மீண்டும் நல்ல மனிதனாக வாழ்வான் என்ற நம்பிக்கையோடு இந்த மோனிகா தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். பாருங்கள், 17 வருஷங்க. நம்ம எல்லாம் திருத்தலத்துக்கு போவோம், இல்லை வேளாங்கண்ணிக்கு போவோம், ஒரு வருஷம் போவோம், ஒரு நாள் போய் ஜெபிச்சுட்டு வருவோம், ஐயோ நடக்கலையே, வேளாங்கண்ணி தாய் நமக்கு நன்மை செய்யலையே, அந்தோனியார் நன்மை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு திரும்ப கை விட்டுடுவோம். ஆனால் இந்த மோனிகா 17 ஆண்டுகள் தான் மகன் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அயராது தொடர்ந்து விடாமுயற்சியோடு கண்ணீரோடு முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவருடைய வரலாறு. இந்த வரலாற்றின் இறுதியை நாம் பார்க்கிறோம். அந்த ஜபத்தினால், விடாமுயற்சியினால் தெய்வீக ஆற்றல் அந்த மகனை தொடுகிறது, அவன் மனம் மாறுகிறான். எந்த அளவுக்கு இந்த மோனிகாவினுடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இவர் மனம் மாறியதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் குருவாக மாறுகிறார், ஆயராக உருவாகிறார். மீண்டும் அந்த பாவத்தை பற்றி ஒரு பெரிய புத்தகம், இந்த கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி எதையெல்லாம் பாவம், எதெல்லாம் கடவுள் விரும்பவில்லை என்று பெரிய புத்தகமே எழுதுகிறார். இன்று அவர் புனிதராகவே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி முதல் வாசகம், திருப்பாடல் எல்லாமே நம்ம படிக்க கேட்டிருந்தோம். இது எல்லாமே நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, விழிப்போடு இருங்க. விழிப்புனா என்னது? தூங்காமலே இருப்பதா? இல்லை. நற்செய்தியில் கூட ஒரு அழகான ஓமை கூட சொல்லப்படுகிறது. திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு உரிமையாளருக்கு தெரியாது. தெரிஞ்ச அவர் என்ன பண்ணுவார், லைட்டெல்லாம் போட்டுட்டு ஆயத்தமாக இருப்பார். வந்த உடனே அவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துடணும் அப்படின்னு பார்ப்பார் இல்லையா. அப்போ திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. நல்லா தூங்கிட்டு இருப்போம். நல்லா தூங்குறப்போ திடீர்னு வருவான், எல்லாத்தையும் கண்ணமிட்டு போயிடுவான். அப்போ இதை போல தான் கடவுளுடைய வருகையும் இருக்கும், கடவுளுடைய ஆற்றலும் நம்மை வந்து சேரும். அப்போ நம்ம எல்லா நேரமுமே தயாராக இருக்கணும். அந்த தயாரிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு திருவிழாவுக்கு மட்டும் தயாரிப்பது கிடையாது. வாழ்க்கை முழுவதும் நான் கிறிஸ்தவள் என்ற உணர்வு உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை தயாரிக்க வேண்டும். எனது கடமையை நிறைவாக செய்வது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அதை நிறைவாக முழுமையாக செய்வது. இவங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஏமாற்றிட்டு போகாமல், எனது கடமை, எனது பொறுப்பு, நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விழிப்போடு இருக்கணும். அதை தான் இந்த நற்செய்தியில் 2வது பகுதியில் ஒரு தலைவன் விட்டுட்டு போகிறாரு. தலைவன் தான் வெளியே போயிட்டாரே, அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு குடித்து அந்த நண்பர்களோடு தவறான காரியங்கள் செஞ்சுருந்தால் அவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவர் வெளியே அனுப்பிடுவார். தலைவன் போன பிறகும் அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு உறுதியோடு நேர்மையோடு இதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று செய்கிறவர் தான் விழிப்பு நிலையில் இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே,
இதோ இந்த விழாவும் சரி, இந்த புனிதையினுடைய வாழ்வும் சரி, நமக்கு ஒரு பெரிய உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது. இப்படி வாழ வேண்டும் என்று அழைப்பும் விடுக்கிறது. என்ன அழைப்பு? எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மட்டுமே எனக்கு முக்கியமானவர், இறைவன் என்னை வழி நடத்துபவர், இறைவன்கிட்ட போய் நான் கேட்டேன்னா அது எனக்கு கிடைக்கும். உறுதியோடு, மன ஆற்றலோடு நம்ம இந்த ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நமது தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு உளவியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த புட்டிங் ஆன் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமூடி போட்டு வாழுகிற வாழ்க்கை கிடையாதுங்க. நிறைய பேர் அதுதான் நினைக்கிறோம். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா முகமூடி போட்டு மற்றவங்களை ஏமாற்றிட்டேன்னா நான் நல்ல மனுஷன். இல்லை, அது நல்ல மனுஷன் கிடையாது. முகமூடி இல்லாமல் அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினாலிட்டி எங்கேருந்து வரும்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். இதுதான் என் கேரக்டர், நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாரையும் முகமூடி போட்டு ஏமாற்றலை, என்னுடைய படியை செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம செய்கிறப்போ அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நமது வாழ்க்கையில் கொடுக்கும். முகமூடி போட்டு வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை நிலையாக உண்மையாக செய்ய முடியாது. கடவுளையும் ஏமாற்றுவோம், நம்மளையும் நம்ம ஏமாற்றிடுவோம், கடைசியில் வெறுமையை உணர்வோம். எனவே இதை புரிந்து கொண்டு இந்த புனிதனுடைய வாழ்க்கையில் இன்று பெண்கள், குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் எனது பிள்ளைக்காக நான் ஜெபிக்க வேண்டும், எனது கணவருக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய உற்றார் உறவினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நேரங்களிலும் தோய் ஊறாமல் மன உறுதியோடு விடாமுயற்சியோடு இந்த புனிதை மோனிகாவை போன்று ஒவ்வொரு தாய்மார்களும் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக இந்த புனித அகுஸ்தினாரை ஆசீர்வதித்ததை போன்று உங்கள் பிள்ளைகளை, கணவனை, உங்கள் உறவினர்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இந்த விழா நமக்கு செய்தியாக சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை உள்வாங்குவோம். இந்த முதல் வாசகத்தை தூய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கடவுள் பெயரால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அவர் உங்களை வழி நடத்துகிறார், அவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது, அதை உணர்ந்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை விட்டு பிரிய மாட்டார். கடவுளை என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் தான் புனித மோனிகா. அந்த உணர்வு தான் இன்று அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. எனவே இன்று நீங்களும் நானும் இந்த புனிதத்தன்மையை அடைய ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முயற்சிகள் தான் எடுக்கணும். பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி எனது கடமை செய்ய நான் விழித்திருக்கிறேனா? விழித்திருப்பது என்பது நான் முதல்ல சொன்னது போல் கண் விழித்திருப்பது அல்ல. எனது கடமையை, பொறுப்பை முகமூடி போடாமல் யதார்த்தமாக யார் பார்க்கிறார்களோ இல்லையோ அதை நான் செய்து கொண்டே இருப்பது. நான் ஜெபிக்கணும்னா ஜெபிப்பேன், வேலை செய்யணும்னா வேலை செய்வேன், அவர்கள் சொல்லுவதை கீழ்ப்படிஞ்சு கேட்கணும்னா கீழ்ப்படிவேன், ஏமாற்ற மாட்டேன். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாம் உள்வாங்கி வாழ முயற்சி எடுக்க வேண்டும். இப்பொழுது கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த விழாவை கொண்டாடுகிறோம், புனித மோனிகாவினுடைய விழா. இந்த விழாவும் இன்றைய வாசகங்களும் எங்களுக்கு ஒரு நல்ல பண்பை கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் ஆயத்தமாக எங்களையே தயார்படுத்தவும், கடவுள் எங்களுக்கு தேவை, அவரை விட்டு பிரியாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் வரவும், எல்லா நேரத்திலும் நாங்கள் விழிப்போடு இருந்து கடவுளை முகமுகமாக தரிசிக்க ஆற்றல் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து தலங்களுக்காகவும் உமது கையெந்திரு பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலி பொருட்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்திரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக புனித மோனிகாவினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த காணொளியை திருப்பலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். புனித மோனிகாவை போன்று அவர்களும் தொடர்ந்து ஜெபத்திலே நீடித்து அயராது ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருள் அடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர்வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.